உதவும் கைகள். திக்கற்று நின்றவர்களுக்கெல்லாம் வாழ்வளிக்கும் ஆலயம். அனாதையாக விடப்பட்ட அல்லலுற்ற ஏழை குழந்தைகளுக்கு அடைக்கலம் மட்டுமின்றி, ஆதரவு மட்டுமின்றி, யாருமின்றி இறந்தோருக்கும் இரக்கம் காட்டுகின்றனர். ஆம், அனாதை பிணங்களை கூட அடக்கம் பண்ணுகின்றனர். எங்கு அனாதையாக பிணங்கள் கிடந்தாலும் இவர் காவல்துறையின் சம்மதத்துடனும் விண்ணப்பத்துடனும் இறுதிச் சடங்கினை தாமே நின்று நிறைவேற்றி வைக்கிறார். இதோ இரு பணியாட்களின் உதவியுடன் தாமே பிணத்தை எடுத்து வருகிறார். தகனம் செய்யப்பட காத்திருக்கும் உடலின் கனமறியா அன்னை வெட்டிய குழியில் தாமே அதை புதைக்கிறார். யாரென்று தெரியாத அனாதையான இவர்கள் சாகும் பொழுதாவது நிம்மதியாக அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி விரும்பி செய்யும் பணி இது. ஒருவரை அனாதையாய் விடப்படுவதே கொடுமை. அனாதை பிணங்களாய் கிடப்பது அதைவிட மிக கொடுமை. உதவும் கைகள் அமைப்பு இதுவரை 2600க்கும் மேற்பட்ட அனாதை சடலங்களை எடுத்து அடக்கம் செய்துள்ளனர். இறந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பது தெரியாததால் 3 முக்கிய மதங்களின் பிரார்த்தனைகளுடன் அனைத்து உடல்களும் நல்லடக்கம் செய்யப்படுகின்றன. யாரென்றே தெரியாத அறியப்படாத சடலம் இன்று இவர் கரங்களால் மாலை மரியாதையை அனுபவிக்கின்றது. நாம் அனைவரும் இறைவனிடம் மனிதநேயம் வளர வேண்டும் என்றும் இனி அனாதை பிணங்கள் உருவாக கூடாது என்றும் பிரார்த்திப்போம். அனாதை சடலமில்லா சமூகம் வேண்டும். இதை அனைவரும் அறிய வேண்டும். நன்றி, வணக்கம்.